கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தியில் என்னோடு உதவியாக இருப்பது என்னை பெற்ற தகப்பனார் ஜி ராமு டீச்சர், ரிட்டையர்டு டீச்சர். அவர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் அவர் விசுவாசியாக இருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தையும் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது என் தகப்பனாரோடு கூட ஒரு செய்தியை நாம் தியானிக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு. ஒரு மனுஷன் என்ன? ஒரு மனுஷன் அவரிடத்தில், அவர் யாரு? இயேசுவின் இடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கார் படிட்டானா. படிட்டு என்ன சொல்றான் பாரு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும். உன்ன மாதிரி ஒரு தகப்பன், என்ன மாதிரி ஒரு மகன், அந்த மகனுக்கு என்ன பாரு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். பெஞ்சமின் பாஸ்கிட்ட எப்படி போய் சொன்னேன்? இங்க பெஞ்சமின் பாஸ்கிட்ட என்னை பத்தி என்ன சொன்னேன்? மகனை எப்படியாவது காப்பான்னு சொன்னேன் இல்லையா? அப்படிதான் சொன்னேன். அதே மாதிரி நடந்துக்குது பாரு பைபிள்ல கூட. ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். என்னை பத்தி என்ன சொன்னேன்? ரொம்ப வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாரும் ரொம்ப வாழ்க்கை கெட்டு பிடிக்கிறான், என் மகனை எப்படியாவது காப்பான்னு சொன்னேன். பெஞ்சமின் பாஸ், பெஞ்சமின் பாஸ் யார்? இயேசு கடையாளம், ஊழியக்காரர் அவரு. அப்போ எல்லா ஊழியக்காரர்களும் இயேசுக்கு அடையாளமா தான் இருக்கிறாங்க. நீ ஒரு தகப்பன். அன்னைக்கு இயேசு சரீரத்தில் இருந்தாங்க, அங்க போய் சொன்னாங்க இயேசு கிட்ட. அந்த இயேசு அடையாளமா சோழவரத்துல புல் காஸ்டல் சபை, இந்திய பூர்ண திருச்சபை, பெங்களூர் சபை, பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் அவருடைய, பாஸ்டர் எபினேசர் ஜார்ஜுடைய கிளை சபை. பெஞ்சமின் பாஸ்கிட்ட போய் என்னை பத்தி சொன்னியா இல்லையா? இதே மாதிரி தான் சொல்றாரு. ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுக்கிறான். அந்த தகப்பன் அவன் மகன் என்ன பண்றானா, கொடிய வேதனைப்படுறானா, அடிக்கடி ஜலத்திலும், ஜலனா தண்ணியிலும் தீயிலும் அடிக்கடி வீழ்ந்துறான். சந்தர ரோகின்னு ஒரு கொடிய நோய் இருந்துக்குது. அது ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கிறான் தகப்பன். அப்போ அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். முதல்ல அந்த தகப்பன் என்ன பண்ணிக்கிறான், அவங்க 12 சீசர்கள் இருக்கிறாங்க பாரு, அந்த சீசர்கள்ட்ட கொண்டு போய் விட்டுக்கிறான். என் மகன் எப்படியாவது கொஞ்சம் சுகமாக்குங்க, தயவு செய்து கொடிய வேதனைப்படுறான், வியாதியில கஷ்டப்படுறான் அப்படின்னு சீசர்கள்ட்ட கொண்டு போனா கொண்டு போய் விட்டுக்கிறான். முதல்ல அவனை உம்முடைய சீசர்கள் இடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிட்டேன்றான். இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு சொல்ற பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவனை யார? மகனை. ஒரு தகப்பன், நீ தகப்பன், நான் புள்ள, எனக்கு கொடிய நோய், சிஎம் 8 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ண சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல, கொடிய வேதனை தானே. ஆமா, அவனை எங்கிட்ட கொண்டு வா, அந்த கொடிய வேதனை படுறவன் உன் மகனை எங்கிட்ட கொண்டு வா என்றார். அப்போ இயேசு பிரதித்திரமா, அது இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். இயேசு என்ன பண்ணாரு? பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமாயிட்டானா. அப்போ அந்த இளைஞனுக்குள்ள யார் இருந்துக்குது? பிசாசு இருந்துக்கிறான். பிசாசு தான் கொடிய வேலை பத்தி இருந்துக்கிறான். அடிக்கடி ஜலத்துல தீயிலும் போட்டுக்கிறான். ஏன்னா நீ பெற்றது பாவத்துல. ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைய பாவத்தில் தான் பெற்றுக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆமா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஒவ்வொரு ஆமா நண்பத்தேமை கடியில பெத்தெடுக்குது.
அப்போ அந்த பிசாசு தான் அந்த மகன் என்ன பண்ணிக்குது, கொடிய வேலை பத்தி இருக்குது. அப்போ உலகத்துல எல்லா தகப்பனும் தான் பிள்ளை எப்படி பெக்கிறான், ஆதாம் வியாபால் வழியா பெக்கிறான் இல்லையா. பாவத்தின் சம்பளம் மரணத்துல தான் நீ என்ன பெத்த. உள்ள பிசாசுக்கு எனக்கும் கொடிய வேலை 8 வருஷமா வியாதி. நன்மத்தையும் ஏவால ஆதாம நன்மத்தையும் சாப்பிட்டாங்க. அவங்க ஆதி தகமும் ஆதி தாயி. அவங்க பெத்து போறதெல்லாம் என்னது, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ இயேசு பாரு, இயேசு பிசாச அதட்டுறாரு. அப்போ எனக்குள்ள இருக்கிற பிசாச இயேசு அதட்டுறாரு. அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்குள்ள பிசாசுக்குது. உலகத்து 800 கோடி பேர் இருக்கிறாங்க. நீனா எத்தனை தாய் தகப்பமார் இருக்கிறாங்க. அப்போ எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்களாம். நீ ஒரு தகப்ப 800 கோடி பேர்ல 5 கண்ட ஜனங்கள்ல ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆசியா கண்டத்துல, இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டுல, வெள்ளூர் மாவட்டத்துல, சோழவரம் கிராமத்துல நீ ஒரு தகப்ப. உனக்கு நான் புள்ள. என்ன எப்படி பெற்ற? பாவத்தில் தான் கருத்தறிவுதா, நன்மத்தியம கண்ணியில் தான். பாவம் என்னது, நன்மத்தியமல பெற்ற. நல்ல சுபாவம் கெட்ட சுபாவம். என்ன சொன்னாங்க ஊர்ல கிடைச்சானுங்க, அது ராமோதர் புள்ளியாப்பா, அப்புறம் அவனுக்கு அப்பா இந்த வியாதி சொன்னாங்களா இல்லையா. அந்த மாதிரி தான் இவனுக்கும் அப்புறம் நீ புள்ள இந்த புள்ளிக்கு அப்பான்னா. ஏன்னா பிறப்பு அப்படி, உள்ளகிற பிசாசம் அப்படி. அப்போ கொடிய வேணும். தற்கொலை பண்ணி முயற்சி பண்ணா பண்ணனால தற்கொலை முயற்சி எத்தனை முறை. அப்போ அவ்வளோ கொடிய வியாதியில் இருந்த என்ன நீ பெஞ்சமின் பாஸ்கிட்ட போய் விட்ட. இப்போ இயேசு சரீரத்தில் இல்லை. இப்போ நம்ம ஊரில் சோழவரத்தில் புல்காஸ் புல் சர்ச் இன் இந்தியா, எஃப்ஜிசி வெள்ளூர், எஃப்ஜி சோழவரம் சர்ச்சில் என்ன போய் விட்டே இல்லையா. முதல்ல அவர்கிட்ட என்ன சொன்னேன், என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தியா. அந்த மாதிரி தான் அந்த தகப்பனம் சேஷகிட்ட வந்து எப்படியாவது காப்பாற்றினா அந்த சேஷனால முடியல. கட்சியில் இயேசுகிட்டே வந்து விட்டுட்டு அந்த இயேசு என்ன சொல்றாரு பாரு, இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு என்ன பண்ணாரு, பிசாச அதட்டுறாரு. உடனே இங்க பாரு, உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமாயிட்டானா. அந்நேரமே பிசாசு போன பசுத்தாய் வந்துடுறாரு, தேவதூதர் வந்துடுறாரு. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமாயிட்டான். அப்போ இயேசு இருந்தார் அன்னைக்கு சரீரத்தில். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாய், திருத்துவ தேவன். பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரை ஜீவனுடையவராயிருக்கிறார். அப்போ அவனை என்னிடத்தில் கொண்டு வாழ்றாரு. அவனை யாரு, ஆதாம் மூலமா பிறந்தவன், நன்மத்தியம் மேல பிறந்தவன். என்னிடத்தில் இயேசு வந்து ஜீவ விச்சத்துக்கணி. இயேசு நன்மத்தியம் மாறி இருக்கிறார். இயேசு யார், நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஜீவ விச்சத்துக்கணி இயேசு. அப்போ ஜீவ விருட்சத்தின் தான் இயேசு. இந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை என்ன பண்றாரு, அந்த மகனுக்காக கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஜனங்களுக்காக ஜீவனையே. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அந்த பழம் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு. அப்போ மகனுடைய பாவம், நீ ஆதாமின் பாவம் அப்பன் சாப்பம் என் மேல் இருக்குது. என் பாவம் முதல்ல தேவனை பாதிக்குது. அப்புறம் என் பாவம் ஆதாம் முழு உலகம். அப்படித்தான் நீ என்னை பெற்றுக்கிற. நீ மட்டும் பண்ணீங்கன்னா நீ உங்க அப்பா யாரு, கோவிந்த் ரெட்டி. நீ பிசாஸ் வேலை காட்டினே இல்லையா, இவ்வளோ கொடி வேணுப்பட்டேன். நீனா உனக்கு தற்கொலை வாழ்க்கையில் எவ்வளோ கெட்டுட்டு வந்த நீ. அப்போ உனக்கு தகப்பனுக்கு தகப்பேன், உங்க அப்பாவுக்கு நீ கோவிந்த் ரெட்டிக்கு நீ பிள்ளை. வாழ்க்கையில பிசாசால் பாதி நல்லா ஜோரா இருந்தியா, பாடுபட்டியா, வாழ்க்கையில கஷ்டப்பட்டியா இல்லையா. அப்பதான் எல்லா தகப்பனுக்கும் புள்ள. உங்க அப்பா வந்து கோவிந்தடி, நீ வந்து எனக்கு இப்போ உலகத்துக்கு எல்லா தகப்பனும் பாடுபட்டு 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 என்ன ஆகுது, பாவமும் மரணமும் இருக்குது எல்லா பிள்ளைக்குள்ள. அவனை இயேசு கிட்ட கொண்டு வரணும். இயேசு யாரு, பரம தகப்பன். இயேசு ஆதாம் வித்துல வரல. இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போ ஜீவ வார்த்தை இயேசு கிட்ட கொண்டு வந்தா இயேசு என்ன பண்ணார், பட்டுன தன்னையே குத்துருவாரு ஜனங்களுக்கு. தன்னை ஜீவனை கொடுத்தாதான் அந்த பிசாசு அதை போவான். அந்த பிசாசு அவனை மகனை விட்டு போய் அந்த சந்திர ரோகியும் போய் கொடிய வந்து விடுதலாவான். அப்போ இயேசு நல்ல மேய்ப்பன். ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ ஜீவ விச்சத்துக்கு அடி கொடுக்கணும். நன்மத்தையும் மேல பெற்றுட்டு என்ன
இப்போ எனக்கு ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுக்கணும். ஜீவ சர்வ ஜீவன் அதை இயேசு குத்துக்கிறார் சிலுவையில. அப்போ ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தலாகுது. இப்போ என்னை நன்மை தீமை கனி பாவத்தின் சம்பளம் ஆதாமின் வித்த பாவத்தை நன்மத்தை என் வாழ்க்கையில் பிசாசு வாய்நாளெல்லாம் கொடிய வேதனைப்படுத்துவான். பத்த மாட்டானா? இப்போ இயேசு கிட்ட விட்டு இயேசு ஜீவ விச்சத்துக்கு கனி கொடுக்குறார். ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் அது தேவி நீதிட்டு ஊழி தேர்தல். அதை நான் பிதாவாகி தேவன் ஆதாமும் முழு உலகத்து கொடுக்கணும். எப்படி நன்மை தீமைக்கார தேவன் பாவத்துல பிசாசு கொடிய வேதனை பட்டுச்சோ அது மாதிரி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பரிகாரம் பாவத்துக்கு தேவநீதி மரணத்துக்கு உயிர்த்தேதல். இயேசு தேவநீதி உயிர்த்தேதலுமாகிறாரு. அதை என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும்னா அப்போதான் உள்ளகிற பிசாசு அதட்டினார். பிசாசு உடனே புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானார். பசு தாய் தேவதூர் அந்நேரமே சுகம்தான். எனக்கு நல்லா கண்ணா இல்லையாப்பா? எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சு பெஞ்சமின் பாஸ் கிட்ட விட்டு. இன்னைக்கு பாரு உலகத்தையே அதை ஜோயே ஜீவனை பிரசங்கம் பண்றேன். எப்படி இருந்த என் கதை எப்படி இப்படி இருந்தேன் நான் அலங்கோலமா இருந்தேன் அப்போ என் வாழ்க்கை. அப்போ நல்ல வேலை பெஞ்சமின் பாஸ்கிட்ட போய் விட்டதுனால அவர் எனக்கு சத்தியத்தை சொன்னதுனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துக்குது. இல்லைன்னா என் கதை என்ன ஆயிருக்கான்? என்ன புல்லு மச்சிட்டு இருக்கான். மச்சிட்டு இருக்குமா கேதா கட்டிட்டு இருப்பாங்க. அதனால இயேசு வந்ததுனால எவ்வளவு நல்லது பாரு. அப்போ இங்க பாரு இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு என்ன பண்றாரு? பிசாசு அதட்டுறாரு. ஏன் அது எப்படி அதட்டுறாருன்னா இவன் பாவத்துல பிறந்தவன். அவங்க அப்பா மகனை எங்கிட்ட இயேசு ஜீவசரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேன். யாருக்கு? அவன் பேரை சொல்லி அந்த மகன் பேரை சொல்லி ஜீவ விச்சதி தேவி நீதி உயிர்த்தல தேவனுக்கு கொடுக்கணும். அந்த மகனுடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தை பாதிக்குதுன்னா அதனால பிசாசு கொடிய வேதனை பத்துறாங்க. போட்டு பாரு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறானா. அதனால இயேசு கிட்ட வந்துடணும். இயேசு யாரு? நண்பத்திய மாதிரியே தக்க விடாது. அவர் தேவகுமாரன். அவர் ஜீவ விச்சத்திகரி ஜீவ சர ஜீவ ரத்தம். அந்த ஜீவல தேவ நீதிட்டு உயிர்த்தது. அதை என் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கூத்துட்டு அதட்டினார் பாரு. உடனே பிசாசு உடனே புறப்பட்டு போயிட்டு போடுவார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்போ கொடிய வேதனை அந்நேரமே விடுதலை ஆயிட்டானா. இயேசு இப்படிதான் ஊழியம் செய்தார். பிரியமானவர்களே, நீங்கள்லாம் தகப்பன்மார்க்கு இந்த செய்தியை கேட்குற எல்லா தகப்பன்மார்க்கும் இந்த செய்தி உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் தகப்பன் தாங்க 8 வருஷம் கூட கொடிய வேதனையில் நான் வியாதிப்பட்டு தான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். இயேசு அறியாத பின்னணியில் பிறந்த நாங்கள் சிஎம்சி மருத்துவம் வேலூரில் என்னை சிஎம்சி மருத்துவமனையில் கொடிய வேதனை 7 முறை தற்கொலை பண்ண நிலைமை தான் எங்கள் அப்பா எங்கள் ஊரில் இருக்கிற திருச்சபை போதகர் பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அவர்களிடத்தில் அவர் கஸ்டன் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் அவர்களிடத்தில் கொண்டு போய் என்ன என் மகனை எப்படியாவது காப்பாற்றி கெஞ்சினார். எங்கப்பா இந்த சம்பவம் எனக்கு நடந்தது. இந்த வேதத்தில் இருக்கிற சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது, எங்கள் அப்பா வாழ்க்கையில் நடந்தது. அவர் பெஞ்சமின் பாஸ்டர் எனக்கு சத்தியத்தை போதித்தார், இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுத்தார். அவர் என்னை ஊழியத்துக்கு உருவாக்கினார். இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை நானே செய்து கொண்டிருக்கிறேன். கையத்தட்ட அல்லேலூயா அல்லேலூயா கையத்தட்ட உண்டாதாக. அப்போ இயேசு பிசாசை அதட்டினார். ஆமாம், இயேசு பிசாசை அதட்டினார் போட வச்சுது. பிசாசு சும்மா அதட்ட மாட்டாரு. சும்மா அதட்டினா பிசாசு போவாது, ஜீவனையே கொடுப்பாரு. ஜீவ சர ஜீவ அவளுடைய ரத்தம் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ இயேசு 6 லிட்டர் ரத்தத்தை என் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துறாரு. என் பாவம் பிதாவாகிய தேவனையும் ஆதாமிலிருந்து முழு உலகத்தையும் பாதிக்குது. அதனால தான் என்ன பண்ணுது, பிசாசு கொடிய வேதனைப்படுத்துது என் வாழ்க்கையில். இடைவிடா கொடிய வேதனை. அதனால் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் நீங்கள் செலுத்துங்கள். செலுத்தும்போது அப்போது பிசாசை அதட்டினார். அப்போது பிசாசு புறப்பட்டு போனதுன்னு பார்க்குறோம். அப்போது பிசாசு புறப்பட்ட உடனே அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அப்போ பிசாசு புறப்பட்டதுமே அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அப்போ எல்லா தகப்பன்மாரும் அவள் ஆப்பிரிக்காக்காரனாக இருக்கட்டும், ஐரோப்பாக்காரனாக இருக்கட்டும், அரசியல் தலைவனாக இருக்கட்டும், எந்த ஜாதி எந்த இனமாகட்டும்,
அம்மா எல்லா தாய் தாங்க கூட பிள்ளை பிசாசாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுடைய தொல்லை தாங்க முடியுதா? பயங்கரமாக இருக்கிறாங்க பாரு பிள்ளைங்க. நல்ல படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லா பிள்ளைங்களும் பிசாசுகிட்ட மாடி சிக்கின்னு கொடிய வேலை பண்றாங்களா இல்லையா? அப்போ எல்லா தகப்பனும் யார்கிட்ட கொண்டு வந்து விடணும்? இயேசு கிட்ட கொண்டுணும். இயேசு ஜீவ சரஜீவரசம் தேவன் தன குலத்தோடு அந்த பிள்ளையுடைய பேட்டை தொலையாது. காசுக்குது, பணக்குது, பாவத்துல சாபத்துல அக்கிரமத்துல வியாதியில வறுமை செத்து போதே இல்லை பிள்ளை. அதனால உன்ன மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் இருக்கணும். நல்ல தகப்பன் என்ன, நீ சாதாரண தகப்பன் இல்லை. என்னை போய் விட்டனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் பெஞ்சமின் பாசுகிட்ட. அந்த மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் ஊழிக்காரங்கிட்ட போய் பிள்ளைய விட்டாதே நல்ல ஊழிக்காரங்கிட்ட. இயேசு பற்றி நீ சொல்ல என்னை பார்த்துருக்க என்ன கொடிய வேண தற்கொலை முயற்சிங்க. என் சாட்சி ஒரு பெரிய சாட்சி. பயங்கரமான வியாதியால் பாதிக்கப்பட்டு சிஎம்சி மருத்துவமனையில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு பாகாயம் மனது எல்லாம் கொடிய வியாதி. அப்படிப்பட்ட நிலையில் என் தகப்பனார் நல்ல வேலை செய்தார். எனக்கு கிராமத்தில் திருச்சபையில் போய் பெஞ்சமின் பாசுகிட்ட விட்டு இயேசு பற்றி சொல்லி எங்கள் பிள்ளையை காப்பாற்றி கையெழுத்து கொண்டார். இந்த தகப்பன் மாதிரியே தான் எங்கள் கதையும். அல்லேலூயா. அதனால் இயேசு என் வாழ்க்கையில் வெளிப்பட்டனா இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். இல்லை என்றால் தற்கொலை 7 முயற்சியில் ஏதாவது முயற்சி செத்துருந்துன்னா பிசாசு என்னை கொல்ல பார்த்தான். அந்த மாதிரி தான் இந்த மகனை கூட, இந்த தகப்பனுடைய மகனை கூட என்ன பண்ணுறான், கொல்ல பார்க்குறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரும் தள்ளுறான் பாரு. நல்ல வேலை அந்த தகப்பன் உன்ன மாதிரி தகப்பனேன்னா நேராக இயேசுக்கிட்ட கொண்டு போய் விட்டான் பாரு. நல்ல தகப்பன் தானே அவன். எல்லா தகப்பும் மாற இயேசுகிட்ட கொண்டு வந்து விடணும். திருச்சபை ஊழியக்காரங்கிட்ட கொண்டு வந்து விடணும். ஜீவ விச்சத்து கனியில் கொண்டு வந்து விடணும். ஆமாம், பெற்றதும் நன்மத்தையும் இல்லை. அது ஏகப்பட்ட குடி கூத்து அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் எது இருந்தால் என்னதான் இருந்தாலும் பிசாசு கிரி செய்யாமல் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தான் துர்குணத்தில் உருவானே. அது சேட்ட பிள்ளையாக தான் இருக்கும். பொண்ணாகட்டும் பையனாகட்டும் பாவத்தில் பிறந்துட்டு ஒரே பிசாசு போராட்டமாகுது. பிள்ளைங்கள் தொல்லை தான் பெரிய தொல்லை. ஏன்னா ஆதாமுக்குள்ள பெற்றதுனால அந்த பிள்ளையால் சும்மா உள்ளக்கிற பிசாசு பலவிதமான கெட்ட பழக்கங்கள், விபச்சாரம், வேஷனம், கொலைகள், அவிசுவாசம், அவநம்பிக்கை, பலவிதமான குடி போதை, என்னென்ன கெட்ட பழக்கங்கள் பிள்ளைகிட்ட. அதனால் இயேசுவிடத்தில் வர வேண்டும். இயேசு என்ன பண்றாரு? பிசாசை அதட்டினார். இங்க பாரு, இயேசு பிரதியுத்தரமாக இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்போது சீசர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்டார்கள். அப்புறம் சீசர்களுக்கும் போதிக்கிறாரு. சீசர் உங்கள் அவிசுவாசத்தினால தான் இயேசு சீசர்களை கடிந்து கொண்டாரு. நீ என்ன மாதிரி மாறினப்பா, உள்ள பூத கண்ணாடி போட்டு என்ன பாவம் பண்ணா என்ன அக்கறம் பண்ணான்னு போனால் பிசாசு ஓடாது. இயேசு அவனை பார்த்ததுமே அன்பு கூடுறாரு. சீசனுக்குள்ள ஏன் பிசாசு அவன் தர்த்தம் இல்லை, கிறுக்கு மாயிட்டுக்குது. சீசன் ஒன்றும் பூர்ணமாக இயேசு மாதிரி மாறல. என்ன பாவம் பண்ணா, என்ன விபச்சாரம் பண்ணானா, வேஸ்தானம் பண்ணா, இந்த மாதிரி மைண்டெல்லாம் வச்சுருந்தா பிசாசு போகாது. ஏசு பாரு அகாப்பே அன்பு. ஆமா, யாரை பார்த்தா எந்த தப்பு, சின்ன தப்போ பெரிய மோசமான தப்பு அதெல்லாம் பார்க்கல. ஏசு ஜீவனை கொடுக்குற வேலையை தீவிரமா செஞ்சாரு. அந்த ஜீவ சரஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுத்தாரு. உடனே பிசாசு போயிட்டு உடனே அந்த பசு தாய் சொஸ்தபத்தியா தேவதூர்கள்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. அதனால இயேசு சேசனுக்கும் அங்கே போதிக்கிறாரு. என்ன போதிக்கிறாரு? அது சேசன் கேட்குறாங்க. அப்போது சீசர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அபிவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதைகளும் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் புறப்பட்டு போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்று பெறாது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். மலையை பார்த்து பயந்து போற மாதிரி தான் அந்த பிசாசு உடனே புறப்பட்டு போயிச்சான். மலை பயந்து போற மாதிரி நீ ஒரு பிசாசு பயந்து போறது. அப்போ பிசாசு மலை மாதிரி இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள. அந்த மலை பயந்து ஜீவனை கொடுத்தாலே அந்த மலை பயந்து போ. ஜீவசரு ஜீவரத்தம் உனக்கே தேவன் தனக்கு ஆதம் உனக்குள்ள பிசாசு மலை பயந்து போகும். அது வியாதி மலை, சாப மலை, தரித்திர மலை, பாதாள மலை. தரித்திரன்றது ஒரு பிசாசு, வியாதி ஒரு பிசாசு. அதெல்லாம் கொடி வேறு பார்த்தா இல்லையா? தரித்திரம், அவமானம், வெக்கம், நெந்து எத்தனைக்கு இது பிசாசு பிரச்சனை. அது ஒவ்வொன்றுக்கு தேவி நீதிட்டு ஊழி தேர்தல். இயேசுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஆதம்ல தரித்திர மலை பயந்து போவோம். அப்போ அவர் தழும்புகளா சுகமானி, ஜீவ கண்டு, ஜீவ காது, கூட்டு கண்டு திறக்கிறாரு, சீட்டு காது திறக்கிறாரு, குஷ்வாயு சுகமாக்குறாரு. அதுக்கு ஜீவ கண்டு, ஜீவ காது, ஜீவ சரணம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுது எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிறது உண்டாகுது. எல்லாம் பூத்துக்குது. கண்ணு திறக்குது, காது திறக்குது, குஷ்வாயு சுகம், முடவன் நடக்கிறான். செத்து போன கூட உயிரோடு இயேசு. இயேசு லிமிட் பண்ணக்கூடாது. இயேசு சாதாரண நாள் கிடையாது.
மரணத்துக்கும் பரிகாரம் இயேசு. நல்ல இயேசு கிட்ட விட்டு என்னை கை கொடு, என்னை காப்பாத்துனதுக்காக நன்றி. அல்லேலூயா. நீ இல்லைன்னா போச்சு என் கதை. நீ பெஞ்சமின் பாஸ் கிட்ட போய் விடலன்னா என் கதை அதே கொதி தான். அதுதான் நல்ல தகப்பன் உனக்கு பேரு. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் நல்ல தகப்பனா இருக்கணும். இயேசுக்கு ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கூட, ஜீவ விச்சத்துக்கு எங்களை கொண்டு வரணும். நன்மை தீமையிலே பேத்துக்கிட்டு அது படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்னைக்கு படிச்சவங்க தான் ரொம்ப பிரச்சனையான ஆளுங்களாக இருக்கிறாங்க. 10 டிகிரி படிச்சவங்க தான் இன்னைக்கு தேசத்தில் பெரிய பிரச்சனையான ஆளாகிறான். படிப்பு போதாதுங்க, இயேசுவை பற்றி படிக்கிறது, பரிசுத்தரை அறிகிற ஜீவ மார்க்கத்தை குறித்த அறிவு இருக்கணும். இயேசுவை குறித்த அறிவு தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு ஜீவ விச்சத்துக்கு தேவ நீதிட்டு உயிர்த்ததில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இவ்வளவு கொடுத்தாதான் அவன் உலகத்தை சவாலை சந்திக்க முடியும். அல்லேலூயா. சத்ருவை ஜெயிக்க முடியும், பிரச்சனையை ஜெயிக்க முடியும், சாபத்தை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. நல்ல தகப்பன் கை குண்டேனா. அல்லேலூயா. எல்லாரும் என் தகப்பன் மாதிரி இருங்க. அல்லேலூயா. நல்ல தகப்பனுங்க. இவர் இல்லைன்னா என்ன என் கதை எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆமா. அப்புறம் என் தம்பி, அப்புறம் என் தங்கச்சி, எங்க அக்கா, என் குடும்பமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எங்க அம்மா. அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ என்ன சொல்றாரு? இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணோம்? எல்லா பிள்ளையும் இயேசு கிட்ட போய் விடணும். இயேசு கிட்ட கொண்டு போனாலே இல்லை இந்த தகப்பன். இங்க பாரு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேலைப்படுறான். இங்க எல்லா தகப்பன்மார் ஆதாம் 800 கோடி பேர் வராங்க. இங்க எல்லாரும் 800 கோடி மகனையும் மகளையும் பெற்றுக்கிறாங்களா என்னண்டா? இன்னொரு தாய் தான் பாரு, கானானி சிறிய மக, அவளும் இயேசு தேடி போறா. என் மகள் பிசாசம், அவளும் கொடிய வேதனை போட்டு, என்ன வேதனையோ பிள்ளை படுற வேற கொஞ்சம் நெஞ்சு இல்லை. நான் பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். பிசாசு கொடியவன், வியாதியால் வரும். சில பிள்ளைங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, தற்கொலையே பண்ணிக்கிறாங்க பாரு. பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்களே இல்லையா? வாழ்க்கையில் சக்சஸ் பிரச்சனை பேஸ் பண்ண முடியல, வியாதி, வறுமை, தரித்திரம், வேலையில்லா திண்டாட்டம், பண பிரச்சனை, எத்தனை தொல்லைக்குது பிசாசு தொல்லை. அதனால எல்லா தகப்பன்மாரும் உங்க பிள்ளைகளை இயேசு எடுத்து, அந்த இயேசு ஜீவ விச்சத்துக்கு நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். ஜீவ விச்சத்துக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தையும் கனி. அல்லேலூயா. ஜீவ விருட்சத்துக்கு கொண்டு வரணும். நன்மை தீமை வட்டத்திலே இருந்தாக்கா பிசாசு அட்ரஸ் கேட்டு வருவான வர மாட்டா. ஈ இருக்கிறதுல நாத்து இருக்கிறது ஈ வருமா வராதா? ஆமா. நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்க துன்மார்க்க, கண்கிழிச்சவன், இப்படிதான் பெத்துக்கிற எல்லா தகவலும் மாறும். சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, வேளாண்மை, தென் அமெரிக்கா, வானத்துக்கு பூமியின் மேல எல்லோரும் ரோமர் மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமா கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அப்போ கிறிஸ்து இயேசுகிட்ட கொண்டு வந்து விட்டுங்க ஒவ்வொரு தாயும் தகப்பனும் பிள்ளைங்களை. அந்த கிறிஸ்து ஜீவ விச்சத்தை கனி. ஜீவன்னா இயேசு சாப்பிட்டு பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை உன் பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உணர்வுபூர்வமா கொடுக்கணும். ஏன்னா உன் பிள்ளைய பாவத்துல நன்மத்தையும் பெற்று அதை தேவன் தர குத்து பிசாசிட்டு மாட்டேங்குது. அப்போ இயேசு ஜீவ விச்ச, இயேசு பரம தகப்பன். அவர் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேவனுக்கு ஆதாம் இயேசு சாப்பிட்ட கொடுத்து தேவ நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. உன் பிள்ளை பேர் சொல்லி, உன் மக பேர் சொல்லி, உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தா இறக்கிறாரு. தேவ வாய்நாள்லாம் கிறிஸ்து சொல்லிட்டு போறாரு. அல்லேலூயா. அப்போ இங்க பாரு, இயேசு பிசாசை அதட்டினார். அதட்டணும். ஆமா. இயேசு இன்னைக்கு சரீரத்துல பசுத்தாவியா இருக்கு. பசுத்தாவி என்னை குத்தி சாட்சி, இயேசு குத்தி சாட்சி சொல்லணும்னு இயேசு சொல்றாரு. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை உன் பிள்ளை பேச தேவனுக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய்க்கூடாம கொடுக்கணும். ஒரு ஆள் விட்டா கூட பிசாசு வந்து உரிமையா உட்காந்து பிள்ளை மேல. இயேசு ஏற்றுக்கொண்ட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, இயேசுவின் அன்பு ஜீவனை பரிவஞ்சு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கணும். உடனே பிசாசு சொல்லாம அசுத்தாய் பசுத்தாய் வந்து பிள்ளை சூப்பர் பிள்ளை இது கையை தட்டு. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாதா? அதனால நல்ல தகப்பன் என்ன உண்மையிலே நீ. அல்லேலூயா. மகனை காப்பாற்றும். ஆமா, அத சொல்றேன். நன்மை தீமையில பெத்துட்டேன். அப்ப இயேசு ஜீவனுக்கு ஜீவ கொடுக்குறாரு இல்லையா? குத்துதான் காப்பாத்துறாரு. கொடுக்காம குத்துதான் பிசாசே தோற்றாரு. கொடுக்காம போனா பிசாசு போக மாட்டான். அந்த ஜீவனுக்கு வேலை போட முடியுமா? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம்.
அப்போ பிறக்கும்போது ஆதாம் போல தான் பிறக்க முடியும், வேற வழி இல்லை. அப்படிதான் பிறப்பாங்க எல்லா பிள்ளையும், எல்லா தகப்பனும் அப்படிதான் பெற்றுட்டான் பாருங்க. மத்திய 17 ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறானா. அடிக்கடி தீ அடிக்கடி தண்ணி, எவ்வளவு கொடிய வேலை, எப்படி கஷ்டப்பட்டுருப்பான் தகப்பன். நன்மை தீமை அதான் தீ தண்ணி, ஒண்ணு நன்மையில் இருக்கிறான் இல்ல தீமையில் ஜீவனுக்கு வரமாட்டேன்றான். அந்த நன்மை தீமையில் இருக்கிறதால பிசாசு கொடிய வேலை போறான். நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் கட்டணம் வைக்கிறான், போதாது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்க நாளிலே சாகவே சாவேன். அதான் பிசாசு ஆதாம் வேவா செய்த பாவம். அந்த பாவம் ஜீனாலியத்தில் அப்படியே வருது. உங்க அப்பா கோந்தேடி உனக்கு அப்பாக்கு அப்பா 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 எல்லாம் பாடுபட்டு வேறுபட்டு அந்த உலகத்துக்கு போய்க்கிறாங்க. எப்படியோ நீ ஆண்டவரை ஆட்டி ஏற்றுக்கொண்டு என்னை விட்டு என்னை நம்ம போய் சுவிசேஷம் சொல்றோம். சுவிசேஷங்கிறான் நம்ம சாச்சியே போய் சொல்லிட்டோம். யூடியூப்ல எத்தனை பேர் கேட்கறாங்களோ தெரியல. இல்லையா அல்லேலுயா. நீங்க உலகத்துக்கு காதுள்ளவன் கேட்கிறான், நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கு, பூமிக்கு உப்பா சொன்னாரா இல்லையா? ஆமா. இப்போ இந்த தகப்பன் இந்த பிள்ளை எப்படி இந்த பிள்ளை போய் எல்லாரும் இயேசு பத்தி சொல்லிக்காதா? அந்த மாதிரி இப்போ நம்மளும் சொல்றோம். அல்லேலுயா. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான், சொஸ்தமாயிட்டான். இன்னைக்கு உலகத்துக்கு இயேசு பத்தி சொல்லிங்கிறான், நானும் சொல்லிங்கிறேன், நீயும் சொல்லி. அல்லேலுயா. எத்தனை 1000 செய்திக்கு மேல போட்டான் யூடியூப்ல, எத்தனையோ பேர் கேட்கறாங்க. அதான் சாட்சி. நல்ல நல்ல ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்தி நல்ல செய்தினா ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம். நன்மை தீமையில இருந்தா எப்பேற்பட்ட ஆளாவது பிசாசு வந்து அவன் அழிக்கும் கொள்ள திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான். வேறொன்றுக்கும் வர நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன். அது ஜீவ விருட்சத்துக்கு ஜீவன் இயேசுக்கு சாப்பிட பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ள பாதாளங்குது. நன்மை தீமை கறி சாகவே சாவாய். கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சு கார் பங்களெல்லாம் வச்சு ஆதாமுக்குள்ளே இந்த கட்சியில் சேர்த்து பாதாளத்துக்கு போயிடுறான், வேஸ்ட். ஆனா கிறிஸ்துக்குள்ள கொண்டு அது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி ஒரு நல்ல கிறிஸ்துவ தேவனுடைய வாழ்க்கை கட்சியில பரலோக ராஜ்யத்தை பூமியில பரலோகத்தையும் ஆசுவது தான் நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப இங்க கருமையா சொல்றான் பாரு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி ஜலத்திலும் அடிக்கடி தீயிலும் விடுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டேன். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்புறம் இயேசு பிசாசை அதற்றார். அப்போ இயேசு ஒரு மனுஷனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன், ஆடுகள ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு கனி கொடுக்கிறார். ஆதாம் மூலமா பார்த்தா நன்மை தீமை கனி கொடுத்து நம்மளை சாகச்சிடறான். தேவன் தனக்கு பெத்த தகப்பனே பிறந்தது பாவத்துல எவ்வளவு சப்சிருப்பேன், உண்மை சொல்லு, சப்சியா இல்லையா? அது வருது ஆயில அவ்வளோ சாப்பிட ஏசு வரியாத நாட்கள்ல. ஏன் பிள்ளை பட்ட சேட்டை, பெத்ததும் பாவத்துல சேட்டையும் பண்ணுது, ஆனா ஜீவனை கொடுக்க தெரியல உனக்கு. சபி பிள்ளை பட்ட சேட்டு சபியோ சப்சி எடுத்துட்டேன், அதனால எனக்கு என்ன லாபமா? இன்னும் கூட இன்னும் மோசத்துலயும் மோசமா போகுது நிலைமை. ஆனா இயேசு பாரு எவ்வளவு பாவியா இருந்தாலும் எவ்வளவு அக்கிரமக்காரனா நல்ல மேய்ப்பன், ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவன் பிசாசி ஆத்திட்டு பசுத்தா இனிய பாவ செய்ய சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் இல்லை என் வார்த்தை நிலைத்து மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ இயேசு என்ன பண்றாரு, ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகு ஒரு மறுபடியும் பிறகு தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமாகிறார். அல்லேலூயா. ஜெபலாமா? நீ கூட ஒரு வேதம் தான், வேதத்துக்கிற மாதிரி நீ ஒரு தகப்பன். என்னை போய் நல்லா பெஞ்சமின் பாஸ்கிட்ட விட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன். ஜெபலாமா? நீனா பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே சோதரிக்கு கர்த்தாவே, இந்த மதிய வேலையிலே கர்த்தாவே, இந்த சோழவரம் கிராமத்திலே ஆண்டவரே என் வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வந்த குடிய வேலை, தற்கொலை முயற்சி, இந்த மலையிலெல்லாம் போய் தற்கொலை முயற்சி, எவ்வளோ பாடு. ராத்திரி 12 மணிக்கு மலை மேலேனா தெரியுமா? தற்கொலை முயற்சி. பிசாசு என்னை கொடிய வேலை பத்தினான், திருடவும் கொள்ளவும் அழிக்கதான காரியம் செய்தான். அந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க ஆதாமுக்குள்ள பேத்துட்டு நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கு கண்களிச்சவன் ஜீவனத்தில் சுயநீதி அநீதி தேவன் தர கொடுத்து பிசாசு சிக்கி தவிக்குதுங்க. வருத்தப்பட்டு பாரம் சபைக்குள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்றாரு. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்றாரு. நல்ல மேய்ப்பன ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தை இயேசு சாமிடுவாங்க. தேவன் தனக்கு ஆதாம் மூடு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி வாழ்நாள்லாம் கிறிஸ்துக்குள்னு சொல்லிட்டு போறாரு. ஆண்டவர் அப்படியாக
ஆண்டவரே இயேசு பிசாசை அதட்டுகிறார். எப்படி அதை ஜீவரத்தை குத்துட்டு தான் இருக்கிறார். இல்லைன்னா போக மாட்டான் பிசாசு. பொல்லாத பிசாசு இவனுக்காக என் ஜீவரத்தை 6 லிட்டர் ரத்தம் பிதாவாய் ஆதாம் முழுவதும் போயிட்ட பசுத்தாய் வந்துட்டாரு. அந்நேரமே இளைஞர் சுத்தமானான்னு சொல்லப்பட்டுக்குது. கர்த்தாவே இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு தகப்பன்மாரையும் பிள்ளைகளையும் குமார்த்திகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. ஆதாமுக்குள் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் பெற்றெடுக்கக்கூடிய அறிவை ஞானத்தை விவேகத்தை கொடுத்து அநேக பிள்ளைகளை பிசாசின் கருத்து விடுதலையாக்கி கிறிஸ்துவோடு கூட இணைத்து இயேசு சாமண்ட பரலோக ராஜ்யத்தை கொடுத்து இந்த பூமியில் ஆண்டவர் பரலோகத்தில் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கேன். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு குத்தி என்னென்ன கவலை, என்ன வேதனை, என்ன துக்கம், என்ன பாடு வெளியில் சொல்ல முடியல. பிள்ளைங்க பண்ணுற ஷேட்டிங்க பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க படுற வேதனை, இவங்க படுற நெருப்புல கட்டிங்கிற மாதிரின்றாங்க. என்னென்னவோ சொல்கிறாங்க. பிசாசு தவிக்கிற பிள்ளைகளை கிறிஸ்துவின் பக்கம் கொண்டு வரும்போது இயேசு ஜீவன் பருவ தேவன் ஆதாம் முழு பசுத்தாவி இறங்கி ஜீவனில் தேவடைய பிள்ளைகளாய் மாற்ற அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. இங்கே ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஆதாமுக்குள்ள பிறந்த பிள்ளை கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிற கர்த்தாவே. ஆண்டவர் 800 கோடிக்கு அதிகமானது இயேசு ஜீவன் பரிவின் தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள் கூட எளிமையாக ஏக்கால் சொந்த பசுத்தா இருக்க கிராம பட்டண பசுத்தா அசைவாட எல்லாரும் பிசாசுங்கிறது விடுதலையாக்குறங்க தாவே. இயேசு எங்கும் சுற்றி இந்த பிசாசின் பள்ளம் அக்கப்பட்ட யாவரையும் குணமாக நாடே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க ஜீவரத்தம். அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு திரோட விடுதலையாக்கி மீட்கிறது. இந்த செய்தி கேட்கிற ஒரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு மாபெரும் ஏப்பிளை கொண்டு வரும்படி ஜெபிக்கும் வழிநடத்தும். எல்லா தகப்பன்மாரையும் நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்குங்க தாவே. நல்ல தகப்பனாக இருக்க பிள்ளைகளை கிறிஸ்துவின் பக்கமாய் நடத்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாய் இருக்கு தேவதூர பணிவிடை செய்ய வாய்நல்ல கிறிஸ்துவ நிலைத்திருக்க ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்க ஒரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போயிட்டு ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எங்கும் கேட்டு ஏற்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்து 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். எங்குமே கேட்டிருக்க முடியாது விலை ஏற்பட்ட சத்தியங்கள். இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி என்னோடு உதவியார் என்னை பெற்றெடுத்த தகப்பனார் ராமு டீச்சர், ரிட்டையர்டு டீச்சர், வயசு 86 ஆகிறது. 86 வயசிலும் அவர் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கிறார். கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஞானசமன் குடும்பத்தமாக நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டோம். பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்தில் எங்களை கிறிஸ்துவ நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. குடும்பமாக இருக்கிறோம். இன்னும் உலகத்துக்கு இயேசு பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துவோம். நன்மத்தை மார்க்க விடுதலாக்கி ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொண்டோம். அந்த ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துவோம். இடைவிடாமல் எக்காலத்தை வெளிப்படுவோம். ஜீவனில் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 5/2/2024 அன்று சோழவரம் கிராமத்தில் எங்கள் சொந்த வீட்டில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.